என்னதான் நைட்டும் காலையிலயும் மாங்கு மாங்குன்னு உட்காந்து எழுதினாலும் இந்த அசைன்மெண்ட்டை மட்டும் நம்மளால நைட்டுக்குள்ள முடிச்சு வைக்கவே முடியாது. சண்டே லீவ் முடிஞ்சு அடுத்த நாள் காலேஜுக்கு அட்டெண்டன்ஸ் போட கிளம்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சும் உருளைக்கிழங்கு கூட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு கிடைச்ச ஆட்டோல ஏறி பஸ் ஸ்டாப்புக்கும் சீக்கிரமா போயிட்டேன். லேட்டா மட்டும் காலேஜுக்கு போயிட்டேன்னா நம்ம ஐடி கார்டையும் புடுங்கி வச்சிருவாங்க. அதனாலேயே வேக வேகமா ஓட வேண்டியது இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் வேகமா போனதுக்கு காரணம் என்னன்னா, அசைன்மெண்ட் முடிக்க தெரிஞ்ச எனக்கு அப்சர்வேஷன் முடிக்கணும்னு ஞாபகம் இல்ல. லாஸ்ட்ல என் ஃப்ரெண்டு ஞாபகப்படுத்தி காலையில உட்காந்து கிளாஸ்ல போய் தான் எப்பயும் போல எழுதிக்கிட்டு இருந்தேன். எப்பயும் போலயே மண்டே செம்ம பிஸியா போச்சு. ஒரு கிளாஸ்க்கு கூட எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல. லஞ்சுக்கு அம்மா தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டும் செஞ்சிருந்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு எப்பயும் போல வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். என்னடா நடுவுல எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் காட்டாம ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போறதை காட்டாலே நினைக்காதீங்க. மண்டே பயங்கர பிஸியா போனதுனால எதுவுமே எடுக்கல. திருப்பியும் எப்பயும் போல பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பஸ் ஏற்கனவே போனதுனால யாருமே இல்ல. சரி ஆட்டோலயாச்சும் ஏறி போலான்னு பார்த்தா ஆட்டோல ஏறுறதுக்கும் ஆளே இல்ல. எப்படியோ கடைசியில 4-5 பேர் ஏறினாங்க. வீட்டுக்கு வந்தோம் சேர்ந்துட்ட மக்களே. இந்த வீடியோ எப்பயும் போல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.